21 மே 2010 அன்னைக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிச்சு. தன்னோட பயணத்தை அந்த ஃப்ளைட் எப்பவும் போல ரொம்பவுமே அமைதியாக தான் ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே ஏறின ஒவ்வொருத்தவங்களுமே பல கனவுகளோட பல நினைவுகளோட இந்தியாவுக்கு வர்றதுக்கான தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. துபாய்க்கு குட் பை சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டும் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்ன இந்த இடம் வரைக்கும் அந்த ஃப்ளைட்டுக்கும் சரி அதில் பயணம் பண்ணவங்களுக்கும் சரி இதுதான் அவங்களோட கடைசி பயணமாக மாறப்போகுதுன்றதே அவங்களுக்கு தெரியாது. அப்படி அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்குள்ளே ஏறின மக்களுக்கு என்ன ஆச்சுன்றதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கு கீழே ஆப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளைட் தான் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812. இது ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டாக இருந்தாலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இதை ஒரு லோ காஸ்ட் ஃப்ளைட்டாக தான் இயக்குனாங்க. அதனால நிறைய மக்களுக்கு இந்த ஃப்ளைட் ஒரு முக்கிய போக்குவரத்தாக இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டை தயாரித்தவங்க அமெரிக்காவில் இருக்கிற போயிங் கமர்ஷியல் ஏரோப்ளைன் கம்பெனி. இதை எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டால் சின்ன ரன்வேல கூட லேண்ட் ஆக முடியும். இந்த ஃப்ளைட்டு 189 பேசஞ்சர்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றிட்டு போகிற அளவுக்கு தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 மொத்தம் 2833 டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங்ஸை பண்ணியிருக்கு. இந்த ஃப்ளைட்டுக்கு அதோட கடைசி பயணத்துக்கு முன்னாடி வரைக்குமே பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததே இல்லை. தன்னோட கடைசி பயணத்தில் இந்த ஃப்ளைட்டு துபாயிலேருந்து கிளம்பி இந்தியாவில் லேண்ட் ஆகிறதுக்காக வந்த இடம் கர்நாடகாவில் இருந்த மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும்னா இதை டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்தியாவில் இருக்கிற 7 கிரிட்டிக்கல் ஏர்ஃபீல்டில் ஒன்றா பிரிச்சிருக்காங்க. ஒரு ஏர்போர்ட் நார்மலாக இல்லாமல் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் லேண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுதான் கிரிட்டிக்கல் ஏர்ஃபீல்ட். அது எந்த மாதிரி கஷ்டங்களாக இருக்கும் அப்படின்னா ஒருவேளை அந்த ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல அடிக்கடி வெதர் ரொம்பவே மோசமாக மாறிடலாம், இல்லைனா ரன்வே சின்னதாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அது ஃப்ளாட்டாக இருக்கிற இடங்கள் மாதிரி இல்லாமல் மலைகள் மாதிரியான இடங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கலாம். இப்படி இந்தியா முழுக்க 7 கிரிட்டிக்கல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதனாலேயே இந்த ஏர்போர்ட்டில் சூப்பர்வைசர் டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த சூப்பர்வைசர் டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங்னா என்னன்னா ஒரு ஃப்ளைட்டில் எப்பவுமே 2 பைலட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க கேப்டன், இன்னொருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். கேப்டனாக இருக்கவங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறவங்களுக்கு கேப்டனை விட எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும், இல்லைனா ட்ரைனிங்ல இருக்கவங்களா இருப்பாங்க. இப்படி இருக்கிற 2 பைலட்ஸ்ல ஒருவேளை சூப்பர்வைசர் டேக் ஆஃப் அனுமதிக்கப்பட்டிருந்தா 2 பேர்ல யாரு வேணாலும் டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் பண்ணலாம். ஆனா இது தடை செய்யப்பட்டிருக்கிற மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரியான இடங்கள்ல அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேப்டன் மட்டும் தான் டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் பண்ணணும். மங்களூர் ஏர்போர்ட்ல இருக்கிற ரன்வே இந்தியாவில் இருக்கிற 3 டேபிள் டாப் ரன்வேல ஒன்று. டேபிள் டாப் ரன்வேல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அது மலைகள் மாதிரியான இடங்கள்ல அமைக்கப்படுறதுனால ரன்வே முடிஞ்ச உடனே டக்குன்னு கீழ் நோக்கி வளைஞ்சிரும். அதனாலேயே இந்த டேபிள் டாப் ரன்வேல ஃபிளைட்டை டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் பண்ணணும்னா ஃப்ளைட்டை ரொம்பவே அக்யூரேட்டாக கொண்டு போகணும். இந்த மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் கர்நாடகாலேயே 2 ரன்வேஸை வச்சிருந்த முதல் ஏர்போர்ட். இதோட ஃபர்ஸ்ட் ரன்வே 9/27 அப்புறம் 2வது ரன்வே 6/24. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃப்ளைட்டோட இன்சிடென்ட் நடந்தது 2வது ரன்வேல. இந்த 2வது ரன்வேயை ஓபன் பண்ணது 10 மே 2006 அன்னைக்கு. இதோட நீளம் 2450 மீட்டர்ஸ். இப்படி இந்த ரன்வேயை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு இந்தியாவோட சிவில் ஏவியேஷன்ல யூனியன் மினிஸ்டரா இருந்த பிரஃபுல் பட்டேல் 15 மே 2010 அன்னைக்கு 2450 மீட்டர்ஸ் இருக்கிற இந்த ரன்வேயோட நீளத்தை 2740 மீட்டர்ஸா அதிகரிக்கிறதுக்கான வேலையை கொஞ்ச நாள்ல தொடங்க போறோம்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இப்படி இவர் அறிவிச்ச 7 நாள் கழிச்சு அந்த ரன்வேல இறங்குறதுக்காக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 வானத்துல பறந்து வருது. இந்த ஃப்ளைட்டை ஓட்டின 2 பைலட்ஸுமே இந்த மங்களூர் ஏர்போர்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. இந்த ஃப்ளைட்டை ஓட்டின கேப்டன் க்ளூசிகா 16 தடவை இந்த மங்களூர் ஏர்போர்ட்டில் லேண்டிங் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக இருந்த அலுவாலியா இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த 66 விமான பயணங்களில் பைலட்ஸாக இருந்திருக்காரு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 21 மே 2010 அன்னைக்கு தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃப்ளைட்டில் அன்னைக்கு பயணிக்க வேண்டியது 169 பேர். ஆனால் 9 பேர் அந்த ஃப்ளைட்டில் ஏறாததால் அந்த ஃப்ளைட்டில் இருந்தது 160 பயணிகள் தான்.
ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அந்த ஃபிளைட் வந்து சேருது. பைலட்ஸ் ஃபிளைட்டை லேண்ட் பண்றதுக்காக தயாராகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே இந்த ஃபிளைட்டை கேப்டன் மட்டும் தான் லேண்ட் பண்ணணும். கேப்டன் க்ளூசிகா ஃபிளைட்டை லேண்ட் பண்றதுக்காக தயாராகிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அலுவாலியா ஏர்போர்ட்ல இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட பேசுறாரு. லேண்ட் பண்றதுக்கான நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே வருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஃபிளைட் ஸ்டேபிளா இல்லாம அன்ஸ்டெபிளைசர் அப்ரோச்ல இருக்கிறத நோட் பண்றாரு. அதனால கேப்டன் கிட்ட கோ அரவுண்ட்னு சொல்றாரு. இந்த அன்ஸ்டெபிளைசர் அப்ரோச்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற சரியான பாதையிலையும் சரியான வேகத்திலையும் அந்த ஃபிளைட் போச்சுன்னா அதுதான் ஸ்டெபிளைசர் அப்ரோச். அப்படி இல்லாம போறது தான் அன்ஸ்டெபிளைசர் அப்ரோச். இந்த அன்ஸ்டெபிளைசர் அப்ரோச்சையும் கோ அரவுண்டையும் பத்தி இன்னும் டீடைலா இந்த சம்பவத்தோட இன்வெஸ்டிகேஷன் சாப்டர்ல சொல்றேன். இப்போதைக்கு அது ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சொன்னதை கேப்டன் கேட்கல. சரியா 22 மே 2010 அன்னைக்கு காலையில 6:30 கிட்ட ஃபிளைட் லேண்ட் ஆகுது. மொத்த ஏர்போர்ட்டோட பார்வையும் அந்த ஃபிளைட் மேல தான் இருந்துச்சு. ஃபிளைட் லேண்ட் ஆனது மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்த 2வது ரன்வே 6/24ல. அந்த ரன்வேயோட முடிவை நோக்கி அந்த ஃபிளைட் வேகமா போகுது. கேப்டனுக்கு இப்பதான் அவர் பண்ண தப்பு எவ்வளவு பெருசுன்றதே புரியுது. அவருக்குள்ள பயம் வருது. ஆனா அந்த ஃபிளைட்டோட வேகம் குறையவே இல்லை. உடனே கேப்டன் ஃபிளைட்டை மறுபடியும் டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட கண்ட்ரோல்ல இருந்து எப்பவோ ஃபிளைட் போயிருச்சுன்றது அப்பதான் கேப்டனுக்கே புரிய வருது. ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட டேக் ஆஃப் பண்ணுற வேகத்தில் போய் ஏர்போர்ட்டோட எட்ஜில் இருந்த ILS ஆண்டனா மேலே மோதுது. ஏர்போர்ட்டை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பை உடைச்சிட்டு ரன்வேயை விட்டு வெளியே போகுது. ஏர்போர்ட்டுக்கு வெளியே 55 மீட்டர்ஸ் தள்ளி இருந்த ஹில்ஸ்குள்ளே விழுந்து 3 பீஸாக வெடிச்சு செதறுது. அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 8 பேரை தவிர எல்லாருமே இறந்து போகிறாங்க. அதாவது 160 பேசஞ்சர்ஸில் 152 பேர் இறந்து போயிட்டாங்க. 6 க்ரூ மெம்பர்ஸும் இறந்து போயிட்டாங்க. ஃப்ளைட் வெடிச்சு செதறின உடனே நெருப்பு அந்த இடம் ஃபுல்லாக பரவுனதுனால பல பேரோட பாடியை எரிஞ்ச நிலைமையில தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. பல பேரோட முகத்தை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இந்த விபத்தில் இறந்து போன அதிகப்படியான பேர் ஈராக், ஈரான், கத்தார், அப்புறம் சவுதி அரேபியா மாதிரியான மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல கூலி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. இந்த ஃப்ளைட்டோட விபத்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே நடந்திருந்தாலும் ஃபயர் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லாருமே அந்த இடத்துக்கு வேகமாகவே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி கவர்மெண்ட் மட்டும் இல்லாம அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருந்த மக்களுமே இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஈடுபட்டாங்க. ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அதே நேரம் இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிச்சிச்சு. இன்வெஸ்டிகேஷனோட முதல் கட்டமா ஃபிளைட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படலன்றது உறுதியாச்சு. ஏதாவது பறவை வந்து மோதி இருக்குமான்னு யோசிச்சாங்க. ஆனாலும் அப்படி நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. 2 பைலட்ஸையும் சேர்ந்து எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே இறந்ததுனால அந்த ஃபிளைட்டுக்கு ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. கேப்டன் க்ளூசிகா அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அலுவாலியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரே ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லுச்சு. அது என்னன்னா, அவங்க 2 பேருமே ட்ரக்ஸ், ஆல்கஹால்ஸ் அப்புறம் எந்த ஒரு மெடிசனையுமே எடுக்கல. கேப்டன் க்ளூசிகா செர்பியா நாட்டை சேர்ந்த ஒரு பைலட். இவர் எந்த ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்ல பண கஷ்டமோ இல்லாத ஒருத்தவராக தான் இருந்திருக்காரு. இவர் கூட வேலை பார்த்தவங்க அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே க்ளூசிகா எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா பேசி பழகக்கூடிய ஒருத்தவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 17 மார்ச் 2010 அன்னைக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட ஃபிளைட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கேப்டன் க்ளூசிகாவை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங்கா கொடுத்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, 12 டிசம்பர் 2009 அன்னைக்கு மஸ்கட்ல இருந்து திருவனந்தபுரம் வந்த ஒரு ஃபிளைட்டை இவர் ஹார்ட் லேண்டிங் பண்ணதுக்காக. இந்த கவுன்சிலிங்கை கொடுத்த ஃபிளைட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட சீஃப் கிட்ட கேட்கும் போது இந்த கவுன்சிலிங் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கேப்டன் க்ளூசிகா கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்கும் போதே அவர் அந்த கவுன்சிலிங் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காருன்றது தெரிய வருது. அதுக்கு காரணம், அவர் ஃபிளைட் ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு போன சம்பவம் இப்பதான் முதல் தடவை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லேண்டிங்கை பண்ணது முதல்ல அவரே கிடையாது. அவர் கூட இருந்த இன்னொரு பைலட், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். லேண்டிங் பண்றப்போ ஒரு ஃபிளைட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உணருதுன்றது தான் VG. இந்த VGயை பொறுத்து தான் அந்த ஃபிளைட் ஹார்டா லேண்ட் ஆகியிருக்கா இல்ல ஸ்மூத்தா லேண்ட் ஆகியிருக்கான்னு முடிவு பண்ணுவாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கேப்டன் க்ளூசிகாவை ஹார்ட் லேண்டிங்காக கவுன்சிலிங் கொடுத்தாங்கல்ல, அந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆனது 1.9 VG தான். ஆனா அந்த ஃபிளைட்டை தயாரிச்சவங்க அந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ணும்போது 2.1 VG வந்தாதான் அது ஹார்ட் லேண்டிங்னு சொல்லியிருந்தாங்க. இதுபடி பார்த்தா அந்த இன்சிடென்ட்ல ஹார்ட் லேண்டிங்கே நடக்கல. இப்படி அவர் பண்ணாத ஹார்ட் லேண்டிங்கை அவர் பண்ணதா சொன்னதுனால அவர் ரொம்பவே வருத்தத்தில் இருந்திருக்காரு. கேப்டன் க்ளூசிகா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கூட போட்டிருந்த கான்ட்ராக்ட் படி அவர் 8 வாரம், அதாவது 2 மாசம் வேலையில இருக்கணும். அப்புறம் 2 வாரம் லீவ் எடுத்துக்கலாம். இந்த லீவ்ல அவர் அவரோட சொந்த ஊரான செர்பியால இருக்கிற பெல்கிரேடுக்கு போய் நேரத்தை செலவழிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி தான் இவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் செர்பியாவுக்கு போயிருக்காரு. இவர் அந்த லீவு முடிஞ்சு திரும்ப வந்தது 18 மே 2010. ஆக்சிடென்ட் நடந்தது 22 மே 2010. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவர் லீவு முடிஞ்சு வந்து எடுத்த முதல் ஃபிளைட்டோட பயணமே ஆக்சிடென்ட் ஆன ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் 812 தான்.
ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அலுவாலியா எப்போவுமே ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தவராக இருந்திருக்காரு. எப்போவுமே அவரோட வேலையை கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒருத்தவராகவும் அவரோட வேலை முடிஞ்ச உடனே எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடந்திருக்கான்னு செக் பண்ணுறவராகவும் இருந்திருக்காரு. இவர் அதிகமாக பேசாமல் பார்க்க வேண்டிய வேலையில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு கூட வேலை பார்த்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவருக்கும் இவர் கூட வேலை பார்த்த இன்னொரு பைலட்டுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த கேப்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தது தான் இப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கு காரணம். இது அலுவாலியா அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 ஆக்சிடென்ட் வரைக்குமே அவங்க அலுவலியா சொன்ன அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட கேப்டனை கூப்பிட்டு கவுன்சிலிங் மாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அலுவலியாவையும் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட கேப்டனையும் ஒன்னா ஒரே ஃப்ளைட்ல அனுப்பாதீங்கன்னு மட்டும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அலுவலியாவை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஆக்சிடென்ட் ஆன ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. இப்படி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 ரெண்டு பைலட்ஸுக்குமே தனித்தனியாக அவங்க லைஃப்ல பார்க்கும்போது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மங்களூர்ல நடந்த இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் கூட லிங்க் பண்ற அளவுக்கு எதையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு நடந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே பார்க்கும்போது சாதாரணமா மனுஷங்களுக்கு நடக்கிற பிரச்சனை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால இந்த ஃப்ளைட்டுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்றதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான பல விஷயங்கள் தெரிய வருது. காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது பைலட்ஸ்லாம் உட்காந்து ஃப்ளைட்டை ஓட்டுற அந்த இடத்துல ரெக்கார்டான சவுண்டை கேட்கும்போது அதில் கேப்டன் க்ளூசிகா தூங்கிட்டு இருந்தது தெரிய வருது. இது எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கேப்டனோட மைக்கில் அவர் ரொம்பவே வேகமாக மூச்சு விடுறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ மைல்டான கொரட்டை விடுற சத்தம் கூட கேட்டிருக்கு. அவரோட இந்த பிரீத்திங் பேட்டர்னை பார்க்கும்போது அது கண்டிப்பாக தூங்குனது தான் அப்படின்னு டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் உறுதி செஞ்சிருக்காங்க. அந்த சிவிஆர் ரெக்கார்டிங் 2 மணி நேரம் 5 நிமிஷம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி 11வது நிமிஷத்துலேயே அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 21 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அதே மாதிரி தான் அவரோட அந்த பிரீத்திங் பேட்டர்ன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட் இறங்க வந்த மங்களூர் ஏர்போர்ட்ல இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட பேசினது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அலுவாலியா மட்டும்தான். இதுல இருந்து என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா கேப்டன் நல்ல தூக்கத்தில் இருந்திருக்காரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமும் கூட தூக்க கலக்கத்தில் இருந்திருக்காரு. கேப்டன் க்ளூசிகாவுக்கு 10,500 மணி நேரத்துக்கும் மேல ஃப்ளைட் ஓட்டுன அனுபவம் இருந்தாலுமே இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவர் தொடர்ந்து 10 மணி நேரத்துக்கும் மேல ஃப்ளைட்டை ஓட்டுனது தான் அவருக்கு தூக்கம் வர்றதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கலாம். விமான போக்குவரத்துல ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் இருக்கு. அது என்னன்னா எல்லா ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட உயரத்துல ஸ்டெபிலைஸ் ஆயிரணும். ஸ்டெபிலைஸ் அப்படின்றது ஒரு ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது சரியான வேகத்திலையும் சரியான பாதையிலையும் இருக்கிறது. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஏர்கிராஃப்ட் சேஃபா லேண்ட் ஆகும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட் ரூல்ஸ், அதாவது ஃப்ளைட்டை நைட் நேரங்கள்ல அப்புறம் பைலட்ஸ் எப்பெல்லாம் சரியா பார்க்க முடியல ஆனாலும் லேண்ட் பண்ணணுமோ அப்பதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட் ரூல்ஸை பயன்படுத்துவாங்க. இதுபடி தான் லேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃப்ளைட் கண்டிப்பா கிரவுண்ட்ல இருந்து 1000 அடிக்கு முன்னாடியே ஸ்டெபிலைஸ் ஆக்கப்படணும். ஆனா அப்படி இல்லாம ஒருவேளை பைலட்ஸால தெளிவா பார்க்க முடியுதுன்னா அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்றதுக்கு விசுவல் ஃப்ளைட் ரூல்ஸை பயன்படுத்துவாங்க. இந்த ரூல்ஸ் படி கிரவுண்ட்ல இருந்து 500 அடிக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட் ஸ்டெபிலைஸ் ஆக்கப்படணும். இதுதான் ஒரு ஃப்ளைட்டை லேண்ட் பண்றதுக்கான ரூல்ஸ். இப்படி லேண்ட் ஆகுறதுக்காக அந்த ஃப்ளைட் மாறுறது தான் ஸ்டெபிலைஸ்டு அப்ரோச். ஆனா ஒருவேளை அந்த ஃப்ளைட் அந்த குறிப்பிட்ட உயரத்துல அது இருக்க வேண்டிய வேகத்துல மாறலனா அது அன்ஸ்டெபிலைஸ்டு அப்ரோச். ஒருவேளை அந்த ஃப்ளைட் இப்படி அன்ஸ்டெபிலைஸ்டு அப்ரோச்ல இருந்தா அந்த ஃப்ளைட்டை கோ அரவுண்ட் பண்ணணும். கோ அரவுண்ட் அப்படின்றது அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ற முயற்சியை கைவிட்டுட்டு அந்த ஃப்ளைட்டை மறுபடியும் ஸ்டெபிலைஸ்டு அப்ரோச்ல கொண்டு வந்துட்டு அப்புறம் லேண்ட் பண்ற முயற்சியை தொடர்ந்து பண்றது. ஆனா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அலுவாலியா இந்த ஃப்ளைட் அன்ஸ்டெபிலைஸ்டு அப்ரோச்ல இருக்கிறத கவனிக்கிறாரு. அதனால கேப்டன் கிட்ட கோ அரவுண்ட்னு சொல்றாரு. இவர் இந்த மாதிரி கோ அரவுண்ட் சொன்னது ஒரு தடவை மட்டும் இல்ல, கேப்டன் கிட்ட 3 தடவை இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா தூக்க கலக்கத்துல இந்த கேப்டன் அதை பண்ணல. அதுக்கு பதிலா அவர் அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்றாரு. இது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட சேஃப்டி புரோட்டோகால்ஸுக்கு எதிரானதுன்னு தெரிஞ்சும் கேப்டன் அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ற முயற்சியை மட்டும் தான் பண்றாரு. இதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. கேப்டன் திரும்ப டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள ஃப்ளைட் ரன்வேயை விட்டு வெளியே போகுது. அதை தொடர்ந்து ஆக்சிடென்ட்டும் நடக்குது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 ஆக்சிடென்ட்க்கு கேப்டன் தூங்குனது தான் காரணம்ன்றது இன்வெஸ்டிகேஷன்ல தெளிவா தெரிய வருது. இந்த ஃப்ளைட்டோட விபத்துல இருந்து தப்பிச்சது 8 பேர் தான். இந்த 8 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க மட்டுமே தப்பிக்க முயற்சி பண்ணல, எங்க கூட சேர்ந்து நிறைய பேர் அந்த ஃப்ளைட்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் அவங்களால முடியல. நாங்க தப்பிச்சதுக்குமே ஒரு முக்கிய காரணம் அந்த ஃப்ளைட் வெடிச்சு செதறின உடனே 3 பாகங்களா பிரிஞ்சதுனால தான். அந்த கேப்ல தான் நாங்க தப்பிச்சோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த
இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியாவோட டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்த மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை இந்தியாவில் இருக்கிற 11 சேஃப்டி இல்லாத ஏர்போர்ட்ஸ்ல ஒன்னா லிஸ்ட் பண்ணி அதுக்கான சேஃப்டியை அதிகப்படுத்துறதுக்கான ஆர்டரை போட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இந்த ரன்வேயை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக போட்டிருந்த ஆர்டரை 30 மே 2010 அன்னைக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 2 லட்சமும் காயமடைஞ்சவங்களுக்கு 50,000 கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணாரு. கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டரா இருந்த எடையூரப்பாவும் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 2 லட்சம் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணாரு. இவங்க மட்டும் இல்லாம இந்தியாவோட சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 72 லட்சம் கொடுக்கணும்னு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 12 வயசுக்கு மேல இருந்து இறந்து போனவங்களுக்கு 10 லட்சமும் 12 வயசுக்கு கீழே இருந்து இறந்து போனவங்களுக்கு 5 லட்சமும் காயமடைஞ்சவங்களுக்கு 2 லட்சமும் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த விபத்துல இருந்து தப்பிச்சவங்களுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல வேலை கொடுக்கறோம்னு சொன்னாங்க. இப்படியே 11 ஜூன் 2010 வரைக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் 17 கோடி ரூபாயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே இந்தியாவுக்கு போய் சேர்ந்துருவோம்னு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்பினாங்க. பல நினைவுகளை சுமந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தவங்க கடைசியில் இந்திய மக்களோட மனசுல நினைவுகளாக மாறிட்டாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. என் கூட சேர்ந்து இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.